கருவினிலே என்ன கண்டவரு, கிருபையினால் என்ன அழைத்தவரே, கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம், பல கோடி ஸ்தோத்திரம். தேவச்சனமே, எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் தெரிந்து கொண்டு உன்னை அழைத்தேன், என் தரிசனத்தை உனக்கு தந்தேன், என் வெளிப்பாடுகளை உனக்கு கொடுத்தேன், உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாகவும். இன்னும் நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவனாகவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். கருவினிலே என்ன கண்டவரு, கிருபையினால் என்ன அழைத்தவரு, தாயின் கருவினிலே என்ன கண்டவரு, கிருபையினால் என்ன அழைத்தவரு. கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம், பல கோடி ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த உலகிலே பாவியான எல்லையே, ஓ தெய்வமே எத்தனை மேன்மை. பாவம் நிறைந்த உலகிலே பாவியான எல்லையே, பாட வைத்ததோ உங்க கிருபையே, தேட வைத்ததோ உங்க கிருபையே, தினம் தேட வைத்ததும் உங்க கிருபையே. கருவினிலே என்ன கண்டவரு, கிருபையினால் என்ன அழைத்தவரே. ஆமென். நோக்கமில்லாமல் தேவன் ஒருவரையும் அழைக்கல. தேவனிடத்தில் எல்லாருக்கும் ஒரு திட்டம் உண்டு. ஆனா ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி நீ வீணாய் கலங்கி நிற்க வேண்டாம். மாயையான உலகிலே மடிந்து போன எல்லையே, மாயையான உலகிலே மடிந்து போன எல்லையே, மாற வைத்ததோ உங்க கிருபையே, மாற வைத்ததோ உங்க கிருபையே, இன்று மாற வைத்ததோ உங்க கிருபையே. கருவினிலே என்ன கண்டவரு, கிருபையினால் என்ன அழைத்தவரே, ஆயின் கருவினிலே என்ன கண்டவரே. மாயை நிறைந்த இந்த உலகத்துல அவர் மகிமையினாலும் அவர் இரக்கத்தினாலும் மடிந்து போகாமல் காத்தாரே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி நம்மளை
வேஷமான உலகிலே பாசம் காட்டி என்னையே ஓ வேஷமான உலகிலே பாசம் காட்டி என்னையே பாட வைத்ததும் உந்தன் கிருபையே பாட வைத்ததும் உந்தன் கிருபையே உமக்காயோட வைத்ததும் உந்தன் கிருபையே கருவினிலே என்ன கண்டவரே கிருபையினால் என்ன அழைத்தவரே தாயின் கருவினிலே என்ன கண்டவரே கிருபையினால் என்ன அழைத்தவரே கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் பாடி பார்க்கிறோம் உம்மை பாடி பார்க்கிறோம் கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் பல கோடி ஸ்தோத்திரம் பல கோடி ஸ்தோத்திரம் பல கோடி ஸ்தோத்திரம்